என்ன சார் ரொம்ப நாள் ஆளையே காணோம்? ஒரு பர்சனல் வேலையா சொந்த ஊருக்கு போயிருந்தேன் சார். அப்படியா? எம்டி கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வேணுமே. என்ன சார் நீங்க என்னமோ புதுசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்களே? மேடம் ரொம்ப பிஸி. பாலன் சார், டைம் அலாட் பண்ணு. சொல்லுங்க செந்தில். நீங்க ஓபி பேஷண்ட் அட்டெண்ட் பண்ற ரூம்ல ஐகாம் நடந்துகிட்டு இருக்கு. நான் வாங்கி தரேன். அதனால உங்களுக்கு 6ஆம் நம்பர் ரூம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அங்க போங்க சார். ஓஹோ, பேஷண்ட்ஸ் யாரா வந்திருக்காங்களா? ஆமா சார், ஒரு 5-6 பேர் வந்திருக்காங்க. ஓகேமா. ஹலோ சார். ஹலோ, ஐ எம் சத்யா. ஓ, PA to MD டாக்டர் ரதிபாரதி மேடம். நைஸ் டு மீட் யூ. ஐ அம் டாக்டர் பாலன். சரி சார். VV பாலகிருஷ்ணன், வீரமுத்து பிள்ளை பாலகிருஷ்ணன். பிறந்தது ஈரோடு மாவட்டம், படிச்சது சென்னை மெடிக்கல் காலேஜ். முதல்ல வேலையை சேர்ந்தது கல்கட்டா, ஐம் சாரி கொல்கட்டா. அதுக்கப்புறம் டெல்லி, நொய்டா. 2006ல பாம்பே மாடர்ன் ஹாஸ்பிட்டல், தென் ட்ரிவாண்ட்ரம், சிக்மங்களூர். நவ் த நாடோடி தென்றல் இஸ் இன் சென்னை சாந்திநிலையம் ஹாஸ்பிட்டல். am I right? வாவ் சார், விட்டா என்னோட பூர்வ ஜென்மத்து கதையும் சேர்த்து சொல்லுவீங்க போலக்கே. ஒரு நிமிஷம் என் கூட வாங்களேன். சொல்லுங்க சார். ஒண்ணு இல்ல சத்யா சார், என்னோட ஜாதகமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா என் ஜாதகத்துல இருக்கிற எல்லாமே கஷ்டமான கட்டங்கள் தான். என்ன பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விவரங்கள் எல்லாம் சொல்லி என்ன இக்கட்ல மாட்டி விட்டுறாதீங்க. ஏன்னா இப்பதான் நான் சொந்த ஊர்ல வந்து செட்டில் ஆன நிம்மதியில இருக்கேன். நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல சார். அப்ப நீங்க நல்லவர், நீங்களும் நல்லவர், நானும் நல்லவன். ஏன் எல்லாருமே நல்லவங்க தான். சோ என்ன பத்தின விஷயத்த நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு வேலையே போக சான்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் யாருக்கிட்ட சொல்லணுமோ அவங்க கிட்ட சொல்லலன்னா என் மேல போயிட்டேன் சார். சார், புள்ள குட்டிக்காரன் சொல்ல போறீங்களா? அப்படின்னு உங்ககிட்ட என்னால சொல்ல முடியாது. என்ன பத்தி தான் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? நீங்க என்ன கிரிமினலா? அப்போ என்ன பத்தி சொல்ல போறீங்க? நான் என் கடமையை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? நானும் கடமை தவறாதவன் தான் சார். இன்ஃபேக்ட் என் கடமையை செய்ய யாரையும் தடுக்கவும் விட மாட்டேன். உங்க கடமை எதுங்கிறதுலயே உங்களுக்கு குழப்பம் நினைக்கிறேன். இல்ல, என் கடமையில நான் தெளிவா இருக்கேன், தெளிவா இருக்கேன். டாக்டர் பாலன், நான் ரதி பாரதி. நீங்க வேலைக்கு சேர்ந்து 1 மாசம் ஆச்சுல்ல? உங்க அப்ரைசல் ரிப்போர்ட் பார்த்துட்டு இருக்கேன். வெரி என்கரேஜிங். கீப் அப் த குட் ஒர்க். யா, I'll talk to you later. ஓகே, சொல்லுங்க சத்யா. டாக்டர் பாலனை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஃபர்ஸ்ட் உட்காருங்க. தேங்க்யூ. டாக்டர் பாலன் இதுக்கு முன்னாடி பாலனை பத்தி அப்புறம் பேசலாமே. ஜஸ்ட் 2 minutes. இவ்ளோ அர்ஜென்ட்டான விஷயமா? நாட் அர்ஜென்ட் பட் இம்பார்ட்டன்ட். என்ன விஷயம்? மேடம், டாக்டர் பாலன் இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் வேலை பார்த்ததா சொன்னாரு? கர்நாடகால சிக்மங்களூர், அதுக்கு முன்னால ட்ரிவாண்ட்ரம், அதுக்கு முன்னால மும்பை, அதுக்கு முன்னால நொய்டா, அதுக்கு முன்னால கொல்கத்தா. கரெக்டா? வேலையில ஜாயின் பண்ண அடுத்த நாளே இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டாரு. ஓ, ஐ சீ. மேடம், இந்த வேலையில இருந்தெல்லாம் அவரா வரல, அவங்களா சீட்டை கடிச்சு துரத்தி விட்டுருக்காங்க. ஏன்? நடத்த சரியில்லையா? இல்ல பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணலையா? பேஷண்ட்ஸ் கிட்ட கடுமையா நடந்துட்டு இருக்காரா? இல்ல ட்ரீட்மெண்ட் கேர்லெஸ்ஸா இருந்திருக்கா? என்ன ப்ராப்ளம்? நீங்க சொன்னதெல்லாம் ஒரு டாக்டர் ப்ரொஃபஷன்ல சாதாரணமா ஏற்படக்கூடிய விஷயங்கள் தான். ஆனா இவரை துரத்தி விட்டதுக்கு நீங்க சொன்ன காரணங்கள் எதுவும் இல்ல. இதெல்லாம் இல்லனா வேற என்ன காரணம்? ஹாஸ்பிட்டல் வேலையை விட மத்த வேலைகளை எல்லாம் தலைமையில இழுத்து போட்டுட்டு பார்த்ததுதான் காரணம். எனக்கு புரியல, தெளிவா சொல்லுங்க. 2004ல கல்கட்டால கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிற பேர்வழின்னு சம்பந்தப்பட்ட தாதாக்களோட மோதிருக்காரு, போராட்டமும் நடத்திருக்காரு. நொய்டால இருந்தப்போ பாண்டட் லேபர், சைல்டு லேபர் இதுக்கெல்லாம் எதிராக போராட்டம். குஜராத்ல அணை கட்டினா சுற்றுப்புற சூழல் பாதிக்கும்னு அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம்.
தீண்டாமை ஒழிப்பு, மலைவாழ் மக்கள் ஆதரவுன்னு பாலனுடைய ஆக்டிவிட்டிஸ் பத்தி பெரிய பட்டியலே போடலாம். சோ பாலன் இஸ் a human rights activist. ஆமா, மனித உரிமை ஆர்வலர். தமிழாக்கு நான் கேட்கலையே. மேடம், இப்ப கூட இது சம்பந்தமான சில ஆர்கனைசேஷன்ஸ்ல அவர் முக்கியமான பொறுப்புல இருக்காரு. ஆமா, இதுக்கெல்லாம் அவருக்கு எப்படி நேரம் கிடைக்குது? வேற எப்படி மேடம்? அடிக்கடி ஹாஸ்பிட்டல் லீவ் போட்ட வேண்டியது. அவருக்கு ஹாஸ்பிட்டல் சர்வீஸை விட சமூக சேவை தான் முக்கியம். இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி. மேடம், அவர் அப்பப்ப ஜெயிலுக்கெல்லாம் வேற போயிட்டு வந்திருக்காரு. நெட்டுக்கு போய் டாக்டர் விவி பாலகிருஷ்ணன் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் ஒரு தட்டு தட்டினீங்கன்னா அவர் பத்தின செய்திகள்லாம் குட்டும். சரி, நான் அதை அப்புறம் பொறுமையா பாத்துக்கிறேன். மேடம், அவர் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஒத்து வர மாட்டாரு. ஒண்ணு அவரை டெர்மினேட் பண்ணுங்க, இல்ல ஒரு வார்னிங்காவது இஷ்யூ பண்ணுங்க. நீங்க சொன்ன தகவல் படி பார்த்தா அவர் செஞ்சிருக்கிறது நல்ல விஷயமா தானே இருக்கு. நல்ல விஷயம் தான், பட் பியாண்ட் டாக்டர் சர்வீஸ். பெருமைக்குரியவர்னு எந்த ஹாஸ்பிட்டலும் அவர் ரீட்டைன் பண்ணிக்கலையே. டாக்டர் பாலன் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. சொல்லிட்டேன். Now it is up to you. தேங்க்யூ சத்யா. தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். இனிமே பாலன் விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. நல்லது சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க.